கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய முதலாம் நாள். இந்த மாதம் முழுவதிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. எல்லா விக்கிரங்கள் விபத்துகளுக்கு விலை காத்து என் தேவன் உங்களை வழிநடத்த முடியாய் நாங்கள் குடும்பமாய் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். எனக்கருமையானவர்களை, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் உங்களை சூழ பாளையம் இறங்குவதற்கு தூதனை நியமிப்பேன். அந்த தூதன் நியமிக்கப்படுவது எதற்காக? உன்னை விடுவிப்பதற்காக. இந்த மாதம் உனக்கு விடுதலையின் மாதம். என் அருமையான தேவ பிள்ளையே, நீ பல விதமான காரியங்களிலே சிக்கொண்டிருக்கிறாயோ, இந்த நாளிலே கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். என்னால் சில பாவங்களை விட முடியலை. இந்த பாவங்கள் என்னை தொடர்ந்து பிடிக்கிறது. ஆனால் உலகத்தின் முன்பதாக நான் நல்லவன் தான், நல்லவள் தான். ஆனால் என்னுடைய இதயம் என்னக்குள்ளாய் குத்துண்டே இருக்கிறது. கலங்கி போய் இந்த வார்த்தையை கேட்கிறீங்களா? உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நாள் அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவரே, எனக்கு இது விடுதலையின் மாதம்னு சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு விடுதலையை தாங்க, உங்கள் தூதனை எனக்கு சுற்றிலும் அனுப்புங்க ஆண்டவரே. கேட்பீங்களா? ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்வார். எண்ணத்திலெல்லாம் விடுதலையை கேட்குறீங்க. உங்களால் விட முடியாத பழக்கங்கள், விட முடியாத நட்புகள், விட முடியாத உறவுகள், கர்த்தர் விரும்பாத உறவுகளோடு கூட உன்னுடைய நட்பை வைத்து கொண்டிருப்பாயானால் நீ மேன்மை அடைய முடியாதுல்ல. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். விடுதலை கொடுக்கிற கர்த்தர் உன் அருகில் இருக்கிறார். என்னென்ன காரியத்தில் விடுதலை உனக்கு வேணுமோ இப்போ ஆண்டவரை நோக்கிப்பார். ஆண்டவரை, எனக்கு இந்த பழக்க வழக்கத்தை விட முடியலை, இந்த நட்பை விட முடியலை, என்னால் தொடர்ந்து என் வாழ்வில் தீங்கை கொண்டு வருகிறது. கலங்கி போய் இந்த வார்த்தையை கேட்கிறீங்களா? தேவன் இன்று உனக்கு அற்புதத்தை செய்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். நீ கர்த்தருக்கு பயந்திருக்கிறல்ல, உன்னை சூழ பாளையம் இறங்குகிறார். உன் குடும்பத்திற்கு விடுதலையை கொடுப்பார். உன் வியாதிகள், உன் பலவீனங்களிலிருந்து விடுதலையை கொடுப்பார். உன்னுடைய வறுமையிலிருந்து விடுதலையை கொடுப்பார். நீ நன்மையை காணும்படியான மாதம். இந்த மாதத்தில் உன் பாத்திரம் நிரம்பி வழியும். இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுப்படாது. இந்த மாதம் உனக்கு குறைவில்லை, நிறைவை கர்த்தர் கொடுப்பார். இந்த கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, நிறைவை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க, விடுதலையை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த 2 நன்மையும் இந்த மாதம் முழுசு எனக்கு வேணும்ப்பா, ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது. ஆண்டவர் நோக்கி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த மாதத்தினுடைய புதிய நாள், முதலாம் நாள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி பார்க்கிறார்கள், அர்ப்பணிக்கிறார்கள். எங்கள் வீட்டை, எங்களை சுற்றி, எங்கள் குடும்பத்தை சுற்றிலும், என்னை சுற்றிலும் ஆண்டவரை உம்முடைய தூதர்களை அனுப்பி உங்கள் பாளையம் வரட்டும், ஆண்டவரை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை சுற்றிலும் ஆண்டவரே, நீர் உம்முடைய மகிமையை விளங்க பண்ணும். உம்முடைய தூதர்களை அனுப்பி பாதுகாவலை கொடு. இந்த மாதம் முழுவதிலும் உம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக. எல்லா விதத்திலும் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், உயரட்டும், மேன்மைப்படுத்தும், நன்மையின் கிருபையின் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.